உங்களை தேடி வரும் ஞாயிறு சிந்தனை. இறைவார்த்தை இல்லந்தோறும் நாளும் கேட்க உள்ளம் மாறும். Mercy of God தமிழ். இயேசுவில் எனக்கு மிகவும் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பொது காலத்தின் 2வது ஞாயிற்றுக்கிழமை. அன்புக்குரியவர்களே, பல பெரிய விழாக்களை கொண்டாடிய பிறகு நாம் மீண்டும் ஒரு முறையாக பொது காலத்தினுடைய காலங்களிலே நாம் காலடி எடுத்து வைப்பதை நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, கிறிஸ்து பிறப்பு விழா, திருக்குடும்ப திருவிழா, 3 அரசர்கள் பெருவிழா, இவ்வாறாக பல விழாக்களை கொண்டாடிய பிறகு கடந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய பொது வாழ்வு, பொது பணிக்காக தன்னை தயார்படுத்தி திருமுழுக்கு பெற்ற ஒரு விழாவை கொண்டாடினோம். திருமுழுக்கு பெற்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பொது வாழ்விற்காக தம்மை தயார் செய்த அந்த நிகழ்வை கொண்டாடிய பிறகு இன்று நாம் பொது காலத்தினுடைய 2வது ஞாயிற்றுக்கிழமையை கொண்டாடுகிறோம். அன்புக்குரியவர்களே, பாருங்கள், நான் ஏற்கனவே ஒரு முறை சொல்லியிருக்கிறேன், இந்த ஆண்டு, இந்த திருவழிபாட்டு ஆண்டை நாம் புனித லூக்கா நற்செய்தியாளரோடு பயணிக்க இருக்கிறோம். அதாவது இந்த ஆண்டு முழுவதும் நாம் லூக்கா நற்செய்தியின்படி இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கை வரலாறு, அவர் செய்த புதுமைகள், அவற்றையெல்லாம் நாம் சிந்திக்க இருக்கிறோம் என்று நான் சொல்லியிருந்தேன். அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது நாம் கடந்த ஒரு சில வாரங்களிலே நாம் லூக்கா நற்செய்தியை பார்த்தோம். ஆனால் இப்பொழுது இந்த ஆண்டினுடைய தொடக்க காலகட்டத்திலே, அதாவது பொது காலத்தின் தொடக்க காலகட்டத்திலே நமக்கு இந்த 2வது ஞாயிற்றுக்கிழமையானது யோவான் நற்செய்தியிலிருந்து நற்செய்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக கொடுத்துருப்பாங்க. இந்த 2வது பொது காலத்தின் ஞாயிற்றுக்கிழமையானது யோவான் நற்செய்தியிலிருந்து 2வது அதிகாரத்திலிருந்து அந்த கானா ஒரு திருமணத்தில் நடந்த நிகழ்வை பற்றி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதன் பிறகு இனிமேல் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமைகள் எல்லாம் நாம் லூக்கா நற்செய்தியிலிருந்து நாம் சிந்திக்க இருக்கிறோம். ஆனால் இந்த ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஏன் இந்த யோவான் நற்செய்தியினுடைய அந்த திருமண விழாவினுடைய நிகழ்வானது கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பது நான் சிந்திப்போமானால், இதற்கு ஒரு பெரிய வரலாறு இருக்கிறது. அதாவது தொடக்க கால திருச்சபையிலே இந்த அப்போஸ்தலர்கள் இயேசுனுடைய உயிர்ப்புக்கு பிறகு அந்த தொடக்க கால திருச்சபை எந்த நிகழ்வுகளை எல்லாம் முக்கியமாக வைத்து அவர்கள் கொண்டாடி வந்தார்கள், முக்கியமாக நிகழ்வுகளாக, முக்கியமான திருவிழாக்களாக அவர் கொண்டாடி வந்தார்கள் என்பதை பார்த்து இந்த நற்செய்தி அமைந்திருக்கிறார்கள். ஏனென்றால் தொடக்க கால கிறிஸ்தவர்கள் முதலாக இயேசு பிறந்த விழாவை கொண்டாடி வந்தார்கள். அந்த 3 அரசர்கள் இயேசுவை காண வந்த நிகழ்வை ஒரு ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடி வந்திருக்கிறார்கள். பிறகு இயேசுனுடைய திருமுழுக்கு பெற்ற நிகழ்வை கொண்டாடி வந்திருக்கிறார்கள். அதே போல இயேசுனுடைய பணி வாழ்வின் தொடக்கத்தில் இயேசு செய்த முதல் அடையாளமான முதல் புதுமையான இந்த கானா ஒரு திருமண நிகழ்வையும் கூட அவர்கள் ஒரு முக்கியமான நிகழ்வாக வைத்து கொண்டாடி இருப்பதை நாம் பார்க்கிறோம். எனவே நமக்கு தாய் திருச்சபையானது கூட இந்த ஆண்டின் தொடக்கத்திலே, அதாவது ஆண்டினுடைய தொடக்கம், அதே போல இந்த திருவழிபாட்டின் ஆண்டினுடைய தொடக்கத்திலே கூட ஆண்டவர் இயேசு செய்த முதல் புதுமையிலிருந்து தொடங்கி நமக்கு அவருடைய வாழ்க்கை வரலாறை லூக்கா நற்செய்தியிலிருந்து சிந்திக்க நமக்கு அழைக்கிறது. எனவே பிரியமானவர்களே, பாருங்கள், இன்று யோவான் நற்செய்தியிலிருந்து 2வது அதிகாரத்திலிருந்து வசனங்கள் 1 முதல் 11 முடிய உள்ள இறை வசனங்கள், இயேசு கானா ஊரிலே தண்ணீரை திராட்சரசமாக மாற்றுகின்ற நிகழ்வு. பிரியமானவர்களே, பாருங்கள், இந்த யோவான் நற்செய்தியிலே இந்த யோவான் நற்செய்தியாளர் இயேசு செய்த அற்புதங்களை அவர் புதுமை என்று சொல்ல மாட்டார். அவர் புதுமை என்று சொல்வதில்லை, மாறாக இயேசு செய்த செயல்கள் அரும் அடையாளங்கள் என்று சொல்லுகிறார். அரும் அடையாளங்கள், அதாவது அடையாளம்.
எதற்காக இந்த அடையாளம் என்றால், இயேசு கிறிஸ்து உண்மையானவே கடவுளின் மகன். அந்த கடவுளின் மகன் இந்த மனித சமுதாயத்தினுடைய இந்த மனித வரலாற்றிலே எப்படியான செயல்களை செய்து தம்மை கிறிஸ்து என்று, கடவுளின் மகன் என்று காண்பிக்கிறார் என்பதற்காக 7 அரும் அடையாளங்களை நாம் இந்த யோவான் நற்செய்தியிலே பார்க்கிறோம். அந்த 7 அடையாளங்களிலே இந்த முதல் அடையாளமானது கானாவூர் திருமணத்தில் நடக்கின்ற நிகழ்வு. இந்த அரும் அடையாளம், பிரியமானவர்களை பாருங்கள், இந்த நிகழ்ச்சியானது முதல் வசனத்திலே பார்க்கிறோம், 3வது நாள் என்று தொடங்குகிறார். 3வது நாள் என்று தொடங்குகின்ற பொழுது, அப்படின்னா இந்த 3வது நாளுக்கு முன்னாடி 2 நாள் போயிருக்கு, பாஸ் ஆகிருக்கு. அந்த 2 நாள் என்ன நடந்தது, ஏன் இப்படி யோவான் நற்செய்தி நாள் முதல் நாள், 2வது நாள், 3வது நாள்ட்டு அதுக்கு அடுத்த நாள் மறுநாள் இப்படிலாம் சொல்கிறாரு அப்படின்னு பார்ப்போம்னா, முதல் அதிகாரத்திலிருந்தே இந்த யோவான் நற்செய்தியாளர் எந்த நூலுடைய அதே மாதிரி நூல் மாதிரி எழுதுகிறாரு அப்படின்னா, பழைய ஏற்பாட்டில் அந்த முதல் புத்தகமான ஆதியாகமத்திலிருந்து, தொடக்க நூலிலிருந்து, அந்த தொடக்க நூலிலிருந்து முதல் அதிகாரம் எவ்வாறு எழுதப்பட்டிருக்கிறதோ அதே போல தன்னுடைய நற்செய்தியும் வடிவமைக்கிறார். ஏன்னா முதல் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, கடவுளுடைய ஆவி தண்ணீர் மீன் அசைவாதி கொண்டு இருக்கிறது. அப்பொழுது வானம் எல்லாம் இருட்டாக இருந்தது. அப்போ கடவுள் சொன்னார், ஒளி உண்டாகுக அப்படின்னாரு. ஒளி உண்டாகி ஒளியும் பகலையும் பிரிக்கிறாரு. அது முதல் நாள். அப்புறம் 2வது நாள் தண்ணீரையும், மேலே இருக்கிற தண்ணீரும் கீழே இருக்கிற தண்ணீரும் பிரிக்கிறாரு. அது 2வது நாள். பிறகு கீழே இருக்கிற நிலங்களை தண்ணீரெல்லாம் ஒன்று சேர்த்து கடலாக மாற்றுறாரு. இன்னும் நிலத்தையெல்லாம் தனியாக நிலம்னு பேர் வைக்கிறாரு. அந்த நிலத்தில் உயிர்கள் பயிர் செடி கொடிகள் மரங்கள்லாம் வளர்க்கிறார். இது 3வது நாள் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் படைப்பினுடைய வரலாற்றை நாம் பார்க்கிறோம். அதே போல தான் யோவான் நற்செய்தியாளரும் கூட தன்னுடைய நற்செய்தியை முதல் நாள், 2வது நாள், 3வது நாள் என்று வகைப்படுத்தி கூறுவதை நாம் பார்க்கிறோம். எனவே இன்றைய நற்செய்தியிலே 3வது நாள் அப்படின்னு தொடங்குறார். அப்போ இந்த முதல் 2 நாள் என்ன பண்ணார், என்ன நடந்தது அப்படின்னா, யோவான் நற்செய்தியின்படி முதல் நாள் இயேசுவும் அந்த திருமுழுக்கு யோவானும் சந்திக்கிறார்கள். இயேசு திருமுழுக்கு யோவானிடம் வரும் பொழுது திருமுழுக்கு யோவான் சொல்லுவார், இதோ ஆண்டவருடைய செம்மறி ஆட்டுக்குட்டி இவரை பின் செல்லுங்கள் என்று சொல்லி இயேசுவை சுட்டி காட்டுகின்ற ஒரு நிகழ்வை பார்க்கிறோம். 2வது நாள் என்ன சொல்றார் யோவான் நற்செய்தியில் அப்படின்னு பார்த்தா, இயேசுவும் நத்தனேயலும் சந்திக்கின்ற ஒரு நிகழ்வை பார்க்கிறோம். நத்தனேயல் பிலிப்பு அவருடைய சகோதரர் இந்த மாதிரி நாங்கள் மெஸ்ஸியாவை கண்டோம், அவர் நசரேத்திலேருந்து வந்திருக்கிறார் அப்படின்னு. நத்தனேயல் கேட்பார், நசரேத்திலேருந்து ஒரு நல்லது பிறகு கூடுமா அப்படின்னு. அப்போ நத்தனேயலையும் இயேசுவும் சந்திக்கின்ற ஒரு நிகழ்வை தான் 2வது நாளாக பார்க்கிறோம். அப்போ 3வது நாள் இன்றைய நிகழ்ச்சி, 2வது அதிகாரம். இயேசுவும் அன்னை மரியாவும் தம் சீடர்களோடு சேர்ந்து கானா ஊரிலே நடந்த ஒரு திருமணத்திற்கு செல்கிறார்கள். பிரியமானவர்களே பாருங்கள், இதில் நாம் ஒரு சில விஷயங்களை சிந்திக்க வேண்டும். யோவானை பொறுத்த மட்டில் யோவான் இயேசு பிறப்பு நிகழ்ச்சியை நமக்கு கொடுப்பதில்லை. மற்ற மத்தேயு நற்செய்தி, லூக்கா நற்செய்தியாளர் இயேசு எப்படி பிறந்தார், எப்படி கருவுற்றார், எங்கு பிறந்தார், ஞானியர்கள் வந்தார்கள், இடையர்கள் வந்தார்கள், இயேசு வளர்ந்தார், குழந்தையாக இருந்தார், இப்படியெல்லாம் பல நிகழ்ச்சிகளை லூக்கா நற்செய்தியாளரும் மத்தேயு நற்செய்தியாளரும் கொடுப்பார்கள். ஆனால் யோவான் நற்செய்தியாளர் இயேசு பிறப்பு நிகழ்ச்சியை பற்றி கூற மாட்டார். அவர் ஆதியிலே வார்த்தை இருந்தார், வார்த்தை கடவுளோடு இருந்தார், கடவுள் அந்த வார்த்தை கடவுளோயும் இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு இயேசுனுடைய வரலாற்றை சொல்லிவிட்டு இப்போ இந்த 2வது அதிகாரத்தில் அன்னை மரியாளை பற்றி சொல்கிறார். ஏன்னா இதுக்கு முன்னாடி எங்கேயுமே அன்னை மரியாளை பற்றி பேச மாட்டார். அன்னை மரியாள், அதாவது அப்படின்னா இயேசுக்கு ஒரு தாய் இருந்திருந்தார், அந்த தாயோடு அவர் ஒரு திருமணத்திற்கு சென்றிருக்கிறார் அப்படிங்கிறத இந்த யோவான் நற்செய்தியில் நம்ம பார்க்கலாம். அப்போ இந்த இயேசுவின் தாய் அன்னை மரியாவும் இயேசுவும் சீடர்களும் கானா ஊருக்கு திருமணத்திற்காக சென்று இருக்கிறார்கள். இப்போ அந்த பொண்ணு மாப்பிள்ளை இருக்கிறாங்க, கல்யாணம் திருமணம், அங்கே ஒரு பொண்ணு மாப்பிள்ளை. அந்த திருமணத்திற்கு உட்பட்ட அந்த பொண்ணு மாப்பிள்ளைக்கும் இயேசுவுக்கும் குடும்பத்திற்கும் என்ன சம்பந்தம், என்ன சொந்தம் அப்படிங்கிறதுலாம் நமக்கு கொடுக்கப்படலை, அது முக்கியமும் இல்லை. இப்போ அந்த கல்யாணத்துக்கு இருக்கிற பொண்ணு யார் அப்படிங்கிற சொல்லியிருக்கிறாங்களா, அது சொல்லல, நமக்கு யாருன்னு தெரியாது. மாப்பிள்ளை யார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்களா, அதுவும் சொல்ல கிடையாது. அப்போ வந்திருக்கிறாங்களே, கூடி இவ்வளோ மக்கள் கூட்டம்லாம் வந்திருக்குது, ரசம் பத்தாத அளவுக்கு போயிருக்கு, திராட்சை ரசம் பத்தாத அளவுக்கு கும்பல் கூடியிருக்கு, எவ்வளோ கும்பல் கூடி இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்களா, இல்லை, அதுவும் சொல்லலை. அப்போ பொண்ணு மாப்பிள்ளை யாருன்னு தெரியாது, கூப்பிட்ட அந்த இயேசு குடும்பத்திற்கும் திருமண குடும்பத்திற்கும் என்ன உறவுன்னு தெரியாது, எவ்வளவு மக்கள் கூடி இருப்பாங்க திருமணத்திற்கு அப்படிங்கிறது எதுவுமே தெரியாது.
சீடர்கள் அன்னை மரியாள் இயேசு அங்கே போயிருக்கிறாங்க. அங்கே ஒரு பிரச்சனை நடக்குது. என்னன்னா திராட்சை ரசம் குறைவாக இருக்கிறது 10. இந்த பற்றாக்குறை ஏன் வந்துச்சு அப்படின்னு நம்ம இன்றைக்கி யோசிக்கலாம். இன்றைக்கி நம்ம ஒரு திருமணம்னா ஒரு சமையல்காரரை கூப்பிட்டு இந்தந்த செய்யணும், இந்த பிரியாணி செய்யணும், காலையில் உணவு இட்லியா, கேசரியா, வடையா, பொங்கலா, அதெல்லாம் பண்ணணும், மதியம் லஞ்சுக்கு மதிய சாப்பாட்டுக்கு பிரியாணியா, பொரியலா, அது இதுன்ட்டு எல்லாம் நம்ம ஒரு லிஸ்ட்டை போட்டு பொருளை வாங்கி உன் பொறுப்புப்பா அப்படின்னு சொல்லிட்டு கான்ட்ராக்ட் விட்டுறோம். இல்லாட்டி ஒரு சமையல் குரூப்புக்கிட்ட கொடுத்து நீங்கள் பார்த்துங்க, சமையல் பொறுப்பு உங்களுது, நான் இத்தனை லட்சம் கொடுத்துட்றேன், 1 லட்சமோ 2 லட்சமோ நான் கொடுத்துட்றேன், உங்கள் இது முடிச்சிருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம மெனு மட்டும் வாங்கிக்குவோம். அது நம்ம ஒரு நாள் அந்த திருமண நாள் ஒரு வேளை அந்த இரவு முந்தின நாள் இரவு பொண்ணு அழைக்கிறது, மாப்பிள்ளை அழைக்கிறது, இதெல்லாம் நடக்கிறதுனால கொஞ்சம் சொந்தக்காரங்கள் கூட சேர்ந்து சாப்பிட்ற ஒரு நிகழ்வு நடக்கும். ஆனால் யூதர்கள் மத்தியிலே அவர்களுடைய திருமண நிகழ்வு கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேலே நடந்திருக்கு. ஒரு 7லேருந்து 10 நாளில் அந்த திருமண விழா நடந்திருக்கு. இந்த ஒரு வாரமும் சொந்தக்காரங்க வருவாங்க, தங்குவாங்க, போவாங்க, இப்படியே நடக்கும். முதல் நாள் பொண்ணு வீட்டிலேருந்து ஏதாவது கொடுப்பாங்க, 2வது நாள் மாப்பிள்ளை வீட்டில் கொடுப்பாங்க, 3வது நாள் 2 பேரும் சந்திக்கிறதுனால ஒன்று கொடுப்பாங்க, அப்புறம் அதை பேசுவாங்க, இதை பேசுவாங்க, இப்படி ஒவ்வொரு நிகழ்வுகளாக கிட்டத்தட்ட ஒரு வாரத்திற்கு மேலே ஒரு திருமணம் அப்படிங்கிறது நடந்திருக்கு. அப்போ பொண்ணு மாப்பிள்ளைக்கு, பொண்ணு குடும்பத்திற்கும் மாப்பிள்ளை குடும்பத்திற்கும் இது ஒரு மிகப்பெரிய பொருட்செலவு. ஏன்னா ஒரு வாரத்துக்கு ஒரு 500 பேர் 1000 பேரை உட்கார வச்சு சோறு போட்டுக்கிட்டே இருக்கணும்னா எவ்வளோ பாருங்கள். அப்போ சாப்பிட்றவங்கள வெறும் சாப்பாடு மட்டும் சாப்பிட்டுட்டு சரிம்மா காலையில் சாப்பிட்டது ஜீரணாவில், சாயந்தரத்துக்கு ரசம் குடிக்கலாம், ரசம் சோறு செய்யுங்கலாம் செய்ய மாட்டாங்க. அங்கெல்லாம் திராட்சை ரசம் எப்பயுமே குடிச்சிங்கன்னு, எப்பயுமே திராட்சை ரசம் ஒரு முக்கியமான ஒரு அங்கம் வைத்திருக்கிறது அப்போ அவங்களுடைய திருமணத்தில். அப்போ பாருங்கள், முக்கியமான ஒரு அங்கம்னா திராட்சை ரசம், உணவு திராட்சை ரசம், மாமிசம், நல்ல கறி சாப்பிட்ணும், நல்லா இது சாப்பிட்ணும், இப்படியெல்லாம் அவர்கள் கொண்டாடுகின்ற பொழுது ஒரு வாரம் இப்படி போயிட்டு இருக்கிறதுனால திடீர்னு அங்கே திராட்சை ரசம் 10. இப்போ இதை யார் சொல்கிறாங்க என்ன அப்படின்னு தெரியல. ஆனால் அன்னை மரியாளுக்கு இந்த செய்தி தெரியுது. எப்படின்னா திராட்சை ரசம் பற்றாக்குறையாக இருக்குது. இதை உடனே பாருங்கள், அன்னை மரியாள் தன் மகனிடம் சொல்கிறாங்க. அன்னை மரியாள் இப்போ பெண்கள்லாம் ஒன்று கூட சேர்ந்து, எல்லாம் பொம்பளைங்களாம் ஒன்றா சேர்ந்து என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம், தான் உங்கள் வீட்டில் ஏதாவது இருக்கா, உங்கள் வீட்டில் ஏதாவது இருக்கா, எல்லாம் கொண்டு வந்து செய்யலாம் அப்படின்னு பெண்கள் கூடி செஞ்சுருக்கலாம். நார்மலாக நம்ம குடும்பத்தில் அப்படி செய்வோம். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, உடனே அன்னை மரியாள் தன் மகனிடம் சொல்கிறாங்க, ஏன் இது மாதிரி திராட்சை ரசம் குறைஞ்சிருச்சு, என்ன பண்ணலாம், அது ஒன்று. உடனே பாருங்கள், இயேசு தொடக்கத்தில் ஒரு வேண்டாம், நான் என்னால் செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு தடங்கள்ல இருக்கிறார். முழுசாக செய்யணுன்ற ஒரு எண்ணம் இல்லை. ஏன்னா அம்மா என்னுடைய நேரம் இன்னும் வரல, நான் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறார். ஆனால் பாருங்கள், அப்போ இயேசு சொல்கிற அந்த என்னுடைய நேரம் அப்படிங்கிறது எதை சொல்கிறார் அப்படின்னா, என்னுடைய நேரம் என்பது நான் கடவுளின் மகனாக அதாவது குளோரிஃபை பண்ணுகின்ற, எழுந்தருளுகின்ற அந்த நேரம். எப்போ? அது சிலுவையில் அறையப்படுகின்ற நேரம். இயேசு எப்பொழுது சிலுவையில் அறையப்பட்டு தன் தந்தையிடம் தன்னுடைய ஆவியை ஒப்படைக்கிறாரோ அதுதான் இயேசு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிற அந்த சிறந்த நேரம். அந்த நேரம் இன்னும் வரலையே, அதுக்குள்ளே நான் எப்படி இதெல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிறார். இல்லை, உன்னுடைய பணி இப்போவே தொடங்குது. நான் சொல்கிறேன், உன்னுடைய தாய் அம்மா சொல்கிறேன், நீ செய் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா இயேசுவுக்கு, மகனுக்கு அந்த கட்டளையை கொடுக்கிறார்கள், அந்த பணியை கொடுக்கிறார்கள். இயேசுவும் என்ன சொல்கிறாருன்னா, ஓகே அங்கே இருக்கிற ஒரு 6 கற்சாடிகள் இருக்கிறது. 6 கற்சாடி. அது ஒவ்வொன்றும் எவ்வளவோ நிறைய தண்ணி பிடிக்கும் அப்படின்னு உடனே வேலையாட்களுக்கு சொல்லி அதில் எல்லாம் நல்லா வாய் மட்டும் கடல் மட்டும் நல்லா தண்ணி ஃபுல்லாக ரெப்புறாங்க. உடனே இயேசு அந்த அந்த இது அந்த ப்ராசஸ் நடக்குது. அந்த தண்ணி எல்லாம் திராட்சை ரசமாக மாற்றப்படுகிறது. இப்போ பாருங்கள் பிரியமானவர்களே, அங்கே 6 கற்சாடிகள் வைக்கப்பட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. 6 கற்சாடி, இந்த 6 அப்படின்னாவே ஒரு குறைபட்ட ஒரு நம்பர்னு சொல்லுவாங்க. ஏன்னா விவிலியத்தில் ஒரு சில நம்பர்கள்லாம் பார்க்கலாம். 3, 6, 7, 12, 24 இந்த மாதிரி ஒரு சில நம்பர்லாம் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர்கள்லாம் ஒரு சில அர்த்தங்கள் இருக்கிறது. இப்போ 3னா ஒரு முழுமையானது, 7 அப்படின்னா அதுவும் முழுமையானது, 12 அதுவும் முழுமையானது, 24 முழுமையானது. ஆனால் 6 அப்படின்னா 7 தான் முழுமையானது, 6ல் ஒன்று குறைபாக இருக்குது, 7ல் ஒன்று குறைவாக இருக்குது, 6 தான் இருக்குன்னா அப்படின்னா அது குறைபாடு. அப்போ அந்த திருமணத்தில் உள்ள ஒரு குறைபாடு இருக்குது அப்படிங்கிறத காட்டுறதுக்காகவே நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, அங்கே 6 கற்சாடிகள் காட்டுறாங்க. 7 கற்சாடிகள் அங்கே நிறைவாக இருந்திருக்குமே இல்லையா, அதை காட்டுறதுக்காக சொல்கிறதுக்காக நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, 6 கற்சாடிகள். இப்போ அந்த 6 அந்த குறைவான
இடத்துல, குறையுள்ள அந்த இடத்துல இயேசு என்ன பண்ணுறார், எல்லாத்தையும் தண்ணியை போட்டு நிரப்பி, தண்ணியில் நிரப்பி, நீரை நிரப்பி அதை நிறைவாக மாற்றுகிறார். பாருங்கள், அது எதில் குறை இருக்கிறதோ, 6 என்பது குறைவாக கருதப்பட்ட இதிலே அந்த 6 என்ற குறையை இயேசு நிறைவாக மாற்றுகிறார், ஆசீர்வாதமாக மாற்றுகிறார். எனவே அதை உடனே அதை குடிச்சிட்டு அந்த 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 பந்தி மேற்பார்வையாளர் என்ன சொல்கிறாருன்னா, இவ்வளவு நாள் இவ்வளோ நேரம் இந்த நல்ல ரசத்தை எங்கே வச்சுருந்தீங்க அப்படின்னு சொல்கிறார். இப்போ அந்த பொண்ணு மாப்பிள்ளைக்கு இந்த ரசம் எங்கேருந்து வந்ததுன்னு தெரியாது, அங்கே விருந்துக்கு வந்தவர்களுக்கு இந்த ரசம் எங்கிருந்து வந்ததுன்னு தெரியாது. ஆனால் அந்த பணியாளர்களுக்கு மட்டும்தான் தெரியும், கூட இருந்த அன்னை மரியாவுக்கு தெரியும், கூட இருந்த சீடர்களுக்கு தெரியும். இப்போ பிரியமானவர்களே, டோட்டலாக இந்த நிகழ்ச்சி நடந்துருச்சு. இப்போ இந்த நிகழ்ச்சி, இந்த நற்செய்தியில் யாருக்காக கொடுக்கப்பட்டது? இந்த நற்செய்தியில் பாருங்கள், 11வது வசனத்தில் கரெக்டாக சொல்லியிருப்பாங்க, இதை கண்டவுடன் அங்கிருந்த சீடர்கள் அவர் மீது நம்பிக்கை கொண்டார்கள் அப்படின்னு வந்துடும். அங்கிருந்து சீடர்கள் அவர் மீது நம்பிக்கை கொண்டார்கள் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இந்த நற்செய்தி, இந்த திருமண நிகழ்ச்சியினுடைய நோக்கம், ஆழம், அர்த்தம் எதுக்கு அப்படின்னா, இது பொண்ணு மாப்பிள்ளைக்கு பணி செஞ்சாரா, இல்லை இயேசு அற்புதம் செஞ்சாரா, இல்லை அந்த வந்தவங்களுக்கெல்லாம் வயிறார ஒயின் குடித்தாங்களா, திராட்சை ரசம் குடித்தாங்களாங்கிறது முக்கியம் கிடையாது. இந்த நிகழ்வு மூலம் இயேசு தன்னை கடவுளின் மகனாக வெளிப்படுத்துகிறார். இது ஒரு அருமடையாளம். இந்த அருமடையாளத்தின் வழியாக தன்னிடம் இருக்கின்ற சீடர்கள் அதை தெரிந்து கொள்கிறார்கள், அவர்கள் இயேசு மீது நம்பிக்கை கொள்கிறார்கள். இதுதான் இந்த கதையினுடைய ஒரு நோக்கமாக இருக்கிறது. அப்போ இந்த நிகழ்ச்சியிலிருந்து நமக்கு என்ன பாடம், நமக்கு என்ன செய்தி அப்படின்னு பார்க்கும் பொழுது பிரியமானவர்களே, நான் ஏற்கனவே சொன்னது போல் நாம் இந்த தொடக்க காலகட்டங்களிலே இருக்கிறோம். ஆண்டினுடைய பொதுக்காலம், இந்த 2வது ஞாயிற்றுக்கிழமை. இந்த 2வது ஞாயிற்றுக்கிழமையிலே ஆண்டவர் இயேசு செய்த இந்த முதல் அற்புதத்தை வைத்து நமது வாழ்வையும் கூட இந்த ஆண்டு முழுவதும் ஆண்டவருடைய அற்புதங்களால் நிறைவு செய்ய, இந்த நமது வாழ்வு சில நேரங்களில் குறைபாடுகளாக இருக்கலாம், 6 கற்சாடிகள் இருக்கலாம், இல்லை அதுவும் குறைவுகளாக இருக்கலாம், நமது சந்திக்க போன்ற நிகழ்வுகள் நிறைய குறைபாடு உள்ளதாக இருக்கலாம், நிறைய போராட்டங்களை சந்திக்கக்கூடிய ஒரு நிகழ்வுகளாக இருக்கலாம், அவமானங்களை சந்திக்க. ஏன்னா இந்த பொண்ணு மாப்பிள்ளை திருமண நிகழ்வில் ஒரு ரசம் காலியாயிடுச்சு அப்படின்னா ஒரு அவமானம். என்னடா கல்யாணம் பண்ணுறாங்க, ஒரு ரசம் கொடுக்க வைக்கல, இதை கொடுக்கமா செய்ய தேவையில்லை, இதை கூடமா பார்க்க முடியல அப்படின்னு நான் டக்குன்னு பேசிடுவாங்க இல்லையா. அந்த அவமானங்களை எல்லாம் போக்குகின்ற இறைவனாக இந்த ஆண்டின் தொடக்க காலகட்டத்திலே ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நமது குடும்பத்தில் எப்பொழுதும் இருக்க, நம்மை ஆண்டவர் எப்பொழுதும் நிறைவாக்க, குறையானவற்றை மாற்றி உள்ளவர்களாக நம்மை மாற்ற இந்த நற்செய்தியானது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே பிரியமானவர்களே, இந்த நற்செய்தி ஏதோ ஒரு அருமடையாளமாக மட்டும் இருப்பதல்ல, ஏதோ ஒரு திருமணத்தில் இயேசு தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றினாரு அப்படிங்கிறதுக்காக மட்டும் இல்லை, மாறாக இது நாம் ஆண்டவர் இயேசு மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்பதற்காக கொடுக்கப்பட்ட நற்செய்தி. அந்த 12 சீடர்கள், இயேசுவின் கூட இருந்த சீடர்கள் இதை கண்டு இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டார்கள் என்பதுதான் இந்த நற்செய்தியினுடைய உள்ளார்ந்த முக்கியமான நோக்கமாக இருக்கிறது. அதே தான் நமக்கும் இன்று கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தியினுடைய நோக்கமாக இருக்கிறது. நாம் ஆண்டவர் இயேசு மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும். அவர் நம் நிறைகளை, நமது குறைகளை நிறைவாக மாற்றி நமது வாழ்வை மாற்றி அமைக்க, நமது வாழ்வை ஆசீர்வாதம் மிக்க ஒரு வாழ்வாக மாற்ற நம்மை அழைக்கிறார். எனவே தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமேன்.